ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. புரட்டாசி மாதத்துடைய கன்னி பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக கடக ராசிக்கார நேயர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கான தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி செப்டம்பர் மாதத்தில் வரப்போகுது. எந்த தேதியில் செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி வரும், இந்த பௌர்ணமியுடைய நேரம், இந்த பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணும், இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி கிழிவரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2024 புரட்டாசி மாத பௌர்ணமி திதி நேரமும் பௌர்ணமி என்று ஒரு கிரகணம் ஏற்படும் என்று சொல்லப்படுது. இதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு வகையான சிறப்புகள் இருக்குது. இதில் ஆவணி மாத பௌர்ணமி தாட்சாயணிய காலத்தின் முதல் பௌர்ணமியாக கருதப்படும். அதே போல் 2024 ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தம் கொண்டாடப்பட்டது. அதே போல் புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, 2024 புரட்டாசி மாத பௌர்ணமி திதி நேரம், பௌர்ணமி என்று கிரகணம் எப்போது வருகிறது, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசிக்காரங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பரில் புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக செப்டம்பர் 17, 2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. புரட்டாசி மாதம் 2024 பௌர்ணமி திதி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இந்த செவ்வாய்க்கிழமை 11:21 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பௌர்ணமியானது மறுநாள் செப்டம்பர் 18, 2024 புதன்கிழமை காலை 9:10 வரையும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செவ்வாய்க்கிழமை முழுக்கவும் புதன்கிழமை காலையில் ஒரு 9 மணி வரைக்குமே பௌர்ணமியானது இருக்குது. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி முழுசாக இருக்கிறது செப்டம்பர் மாதத்துடைய 17ஆம் தேதிங்கிறதுனால 17ஆம் தேதியே நாம் வழிபாடு செய்கிறதெல்லாம் செய்யலாம். இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி கரெக்டாக இந்த ஆண்டு எப்படி வருதுன்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் ஏற்படுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் ஏற்படுது. இதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ புரட்டாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாத பௌர்ணமி செவ்வாய் அன்று வர்றதுனால நீங்கள் அம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் அன்று சந்திரன், அம்பாள், சிவபெருமான், முருகனை தாராளமாக வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையும் இருக்குங்கிறதுனால காலையில் வரை இருக்குங்கிறதுனால புதன்கிழமை கால பெருமாள் மற்றும் பெருமாளுடைய தாயார் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நான் சொன்ன இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்யலாம். அதே போல் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். அதே போல் கிரிவலம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரிவலம் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரையும் டைம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து புதன்கிழமை காலை 9 மணி வரையும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலாம். அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலாம். ஸோ கிரிவலம் வரக்கூடிய நேரமும் இதுதான் உங்களுக்கு. ஸோ கிரிவலம் வருவது பற்றியும் சொல்லிட்டேன்.
அப்புறம் உங்களுடைய பௌர்ணமிக்கு என்ன பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன். அதாவது இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கிறது சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்களுக்கு கிரகநிலைகள் ஒன்று சொன்னல, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றத்துக்கேற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு சந்தோஷங்கள் நிறைந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குதூகலமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அப்புறம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது கூடும். நிதி சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்குதுல்ல, அது மொத்தமாக உங்களுக்கு நீங்கும். அப்பாவுடைய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஸோ இப்படி பல வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த பௌர்ணமி உங்களுக்கு ரஜ பௌர்ணமி என்று சொல்லலாம். ஒரு விதமான யோகத்தை உருவாக்குது. அதனால தான் இவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்குது. சந்தோஷங்கள் நிறைய நிறைந்து இருக்கும். இந்த மாதிரியான டைம் உங்களுடைய விருப்பங்களை குடும்பத்தில் தெரியப்படுத்துங்க. காதல் கைகூடவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களாக பிறந்தவங்க கடக ராசிக்காரங்க ஆடை ஆபரண சேர்க்கை நீங்கள் பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்களா, அதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம். ஸோ அதனால் பெண்களாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் தாராளமாக புரட்டாசி மாதம் பண்ணி கொள்ளலாம். அப்புறம் நிதித்துறையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளானது நடைபெறும். வருமானமானது பல மடங்கு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் பண வருமானத்துக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிரிகள் அவங்களுடைய தொல்லை முழுசாக உங்களுக்கு நீங்கும். போட்டி பொறாமை இதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். அந்த லாபத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்கும். குடும்பத்தில் சிலருக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றமானது பயங்கரமாக ஏற்படும். கல்வித்துறையில் வேலை செய்பவர்களுக்கும் நன்மை நடைபெறும், மாணவர்களுக்கும் நன்மை நடைபெறும். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுக்கு எதிரில் வரவங்க என்ன வேணாலும் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவேர்னஸோடு இருக்கணுங்கிறதுனால மெயினாக இதை ஷேர் பண்ணேன். வண்டி வாகனங்களில் போகும்போது எதிரில் வரவங்க கிட்ட கவனமாக இருக்க பாருங்கள். ஆக மொத்தம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்து இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த தலையெழுத்துக்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை முழுசாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப கடக ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு ஒரு சில எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த எச்சரிக்கைகளை சமாளிக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு விநாயகரை அருகம்புல்ல சாத்தி வணங்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா பாதிப்புகள் நீங்கி நன்மைகளானது அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. உங்கள் ராசிக்கு இந்த பரிகாரம் செய்தால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த பௌர்ணமிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது லாங் ட்ராவலாக இருக்குது, ஃபேமிலியை விட்டு பிரியணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை நிரூபிக்க வேண்டிய டைமு. இந்த பௌர்ணமிக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படியெல்லாம் தாங்க பலன் கிடைக்கும். உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.